சார் விராட் கோலி மேட்ச் முடிச்சோடனே பேசின அந்த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் செரிமனில சொல்றாரு, கடந்த ஒரு 2, 3 வருஷத்துல இப்படிப்பட்ட ஒரு ஃப்ளோ ஆஃப் ரன்ஸ்ல கன்டினியூஸா நான் இல்ல ஆக்சுவலா எனக்கே தெரியுது. இது நல்ல ஒரு இதுவா இருக்கு எனக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்றாரு. பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு 3 மேட்ச் முடிவுல 303 304 ரன் அடிச்சிருக்காரு மொத்தமா. ஸோ விராட் கோலி பீயிங் அமங்ஸ்ட் த ரன் கெட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் வெரி வெரி பாசிட்டிவ் சைன் ஃபார் இந்தியா கோயிங் ஃபார்வர்ட் இல்லையா சார்? ஆமா, நீங்க எங்க ரன் அடிச்சாலும் ரன் தான். 100 வந்து பிராக்கெட்ல வந்து ஈஸி விக்கெட் பிளேட் 5 ஃபுல் டாசஸ் அண்ட் 3 ஷார்ட் பால்ஸ்லாம் யாரும் போட போறது இல்ல. 100 செஞ்சுரி 100 செஞ்சுரி தான். அதுல கோலி எல்லாம் நீங்க ஒன்றும் பேசவே முடியாது. இப்போ சொல்றேன் நஞ்சார்னா அடிக்கிறான்னு ரைட்டு. இவங்க எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, அந்த கவர் டிரைவுக்கு நேற்றுலாம் போட்டாங்க. அதெல்லாம் போடாம இந்த ஆஸ்திரேலியா இங்கிலாந்துலயும் ஜஸ்ட் ஷோல்டர் ஆஃப் லெங்க் ஷோல்டர் ஆஃப் த பாடிக்கே போட்டுருக்காங்கல்ல. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல சீக்கிரம் அடிச்சிடுவாங்கன்ற எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதை பண்ணிட்டாங்கன்னு எனக்கு கிளாஸ் ஆகும். இந்த பிக்சர் வந்து டெஃபினட்டாவே பேட்டிங்கு பெரிய த்ரெட் கிடையாது. அதனால அது வரும்போது ஆனா 2 செஞ்சுரி ஒரு 60 இன்னொரு ஹாஃப் செஞ்சுரின்றதுலாம் நம்ம பேப்பர்ல வேணா எழுதி பார்க்கலாம். நினைச்சா நல்லா ஹேட்ஸ் ஆஃப்.